வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்கள் கூட எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம எல்லாருமே பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்போம். அண்ட் அதில் உள்ள பாடல்கள்லாம் கேட்டிருப்போம். இதில் வந்து அந்த தேவரலன் பாட்டு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பாட்டு பார்க்கையில ஃபஸ்ட்டே தெரிஞ்சது. இது இந்த மாதிரி ஒரு ஒரு சாப்டர் வரும் இந்த தேவரலன் ஆட்டம் அதெல்லாம் பற்றி. அதை வந்து அப்படியே பாட்டாக எடுத்திருக்காங்க. அந்த கடம்பூர் மாளிகையில் இந்த சதி கூட்டம், நடுநிசி கூட்டம்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடக்கிறப்போ அதுக்கு முதல்ல இந்த தேவரலன் ஆட்டம் தான் பார்க்க வந்திருப்பாங்க எல்லாரும். அது நடந்தோடனே அந்த சதி ஆலோசனை நடைபெறும். அதை தான் அவங்க அப்படியே எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி இந்த பாட்டை வந்து நான் ரொம்பலாம் என்ன இருக்குது ஏது அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்குறப்போ இதில் ஒரு வரி வந்தது, இளையோன் தலை கேட்டால் பைரவின்னு. இதை வச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்துட்டு இருந்தது. அவங்க இளையோன் தலை கேட்டால் பைரவின்றது வந்து அருள்மொழிவர்மனை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் வந்து 3 பேரையும் கொல்லவே திட்டம் போடுவாங்க. அண்ட் மெயினாக வந்து அவங்க ஆதித்த கரிகாலனை கொல்றதுக்கு தான் ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போ ஏன் இவங்க இதில் அருள்மொழிவர்மனை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஒருவேளை அவங்களையும் மென்ஷன் பண்ணுவாங்க போல், லிரிக்ஸை ஃபுல்லாக கவனிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் படத்துலேயே கூட நம்ம பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். அந்த தேவரலன் ஆட்டமில் தேவரலன்னா ஆடுவார் இல்லையா, அவர் வந்து பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை சேர்ந்த ஒருத்தர் தான் இருப்பார். இது வந்து வந்தியத்தேவன் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு புக்கில் வரும். அண்ட் நமக்கு படத்தில் வந்து இந்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேவரலன் ஆட்டமில் மெயினாக ஆடிக்கிட்டு இருப்பார்ல, அவர் தான் வந்து அந்த கிஷோர் கேங்கில் இருப்பார். கிஷோர் கேங்னா அந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் அவங்க இருப்பாங்கள்ல, ரவிதாசன் மந்திரவாதி அவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களில் ஒருத்தராக அவரும் இருப்பார். அதனால அவங்க இந்த மாதிரி வரிகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம அந்த அத்தியாயத்தை திரும்ப எடுத்து படித்து பார்த்தோன்னா நமக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யதார்த்தமாக அதை எடுத்து படித்து பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸுங்க. ரொம்ப வியந்து பார்ப்போம் இல்லையா சில விஷயத்த, அந்த மாதிரி எனக்கு இருந்தது. அந்த அந்த அத்தியாயம் வந்து 5வது அத்தியாயமாக வருது, குறவை கூத்து அப்படி சொல்லிட்டு. அதில் வந்து முதல்ல வர்றதெல்லாம் வந்து வந்தியத்தேவனும் கந்தமாறனும் மீட் பண்ணுறது, அவங்க போய் அந்த அந்தப்புறத்தில் இருக்க மணிமேகலையை பார்ப்பாங்க, அவங்கள பற்றி பேசிப்பாங்க, அவங்கெல்லாம் வந்தியத்தேவனை லைட்டாக கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் பற்றி தான் பேசுவாங்க. இதான் ஒரு பக்கத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 பக்கத்துக்கு தான் அந்த தேவரலன் ஆட்டத்தை பற்றி அதில் எழுதியிருப்பாங்க. அதாவது குறவை கூத்து நடைபெறும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குறவை கூத்துனா எப்படி இருக்கும், அந்த தேவரலன் தேவராட்டி எப்படி ஆடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக வரும். அந்த இதை வந்து அதை வந்து ஒரு விஷுவலாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதை பர்ஃபெக்டாக கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த வரிகள் ஆகட்டும், அந்த பாடலோட வரிகள் அது மெயின் ரொம்ப முக்கியம். அதுவாகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கான இசை, அது எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த தேவரலன் தேவராட்டிலாம் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே அந்த புக்கில் நீங்கள் ரீட் பண்ணல கல்கியோட வரிகள் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அதை பார்க்கையில ரொம்பவே என்ன சொல்ல, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் இப்போ வந்து நான் அந்த தேவரலன் ஆட்டமோட வீடியோ சாங் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 தடவை படத்தை போய் பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு இப்போ வீடியோ சாங்காக வந்துச்சுன்னா நம்ம தேட்டரில் பாஸ் பண்ணிலாம் பார்க்க முடியாதுல்ல. இங்கே வீடியோ சாங்காக வந்துச்சுன்னா இன்னும் நம்ம பாஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. நான் பொதுவாகவே இந்த மாதிரி ஏதாவது ரிசர்ச்லாம் பண்ணி ஏதாவது நானாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நானே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். ரொம்ப என்ன சொல்ல, எப்படி எழுதியிருக்காங்க பாரு, இவ்வளோ நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அதை யோசிக்கலையே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்குள்ள. அதனால எனக்கு இதில் ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. நான் வந்து அந்த என்ன சொல்ல, அந்த சாப்டரில் என்ன இருக்குது, குறவை கூத்துன்ற அத்தியாயத்தில் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 9 பெண்கள் வந்து நிற்பாங்க. அவங்க வந்து எந்த மாதிரி அவங்களோட அப்பியரன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. குறவை கூத்துங்கிறது பொதுவாக என்னென்னா, முருகரை நோக்கி பாடுற பாடல். இந்த போர் சூழல்லாம் வருது அப்படின்னா அந்த மாதிரியான சூழல் வரப்போ முருகரை நோக்கி பாடல் பாடி அதுக்கு அந்த பாடல் அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அந்த தேவரலன் ஆட்டம், அந்த அந்த பறை இசை அதெல்லாம் இது பண்ணி அவங்க
லைக் குறி மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி நடக்குது, என்ன நடக்கும், என்ன ஆகும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி குறி கேட்டு அந்த சாமி ஆடுற மாதிரி வந்து அதில் குறி கேட்குற மாதிரியான இதை தான் நம்ம குறவை கூத்துன்னு அது ஒரு வகையான அந்த தெருக்கூத்து அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அது ஒரு வகையான நடனம். அந்த நடனத்தோட முடிவில் குறி மாதிரி கேட்குறாங்க. இப்படி தான் இதுதான் வந்து குறவை கூத்துன்னு பொதுவாக சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி தான் பொன்னியின் செல்வன்லையும் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து அந்த தேவரலன் தேவராட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து எழுதியிருப்பாரு. அவங்க வந்து ஒரு இறுக்கமான உடை அணிஞ்சிருப்பாங்க, அப்புறம் செந்நிற ஆடை அணிஞ்சிருப்பாங்க, நெத்தியில் வந்து இந்த குங்குமம் அதை இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப வெத்தலையெல்லாம் போட்டு அவங்களுடைய வாயெல்லாம் சிவப்பாக இருக்கும், கண்கள் வந்து ரொம்ப வெறிகொண்ட கண்களாக இருக்கும். இப்படியெல்லாம் அவர் எழுதியிருக்காரு கல்கி. அண்ட் நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும். அந்த குங்குமம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு கலரு அந்த அப்புறம் எந்த மாதிரி ஒரு சிவப்பு பூவோட மாலையை வந்து அணிஞ்சிருப்பாங்க அப்படிலாம் எழுதியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் அந்த பாட்டில் வரவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அவங்க எல்லாரும் முதல்ல வந்து கொஞ்சம் சாந்தமாக தான் பாட ஆரம்பிப்பாங்க, போக போக அப்படியே ஆக்ரோஷமாக மாறிடும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி தான் பாட்டும் இருக்கும். முதல்ல வந்து அந்த டம் 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 ரேன்னு அப்படியே ஸ்லைட்டாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த வரிகளோட அர்த்தமும் சரி, அதுக்கப்புறம் அது உச்சரிப்பும் சரி, அந்த இசையும் சரி, அப்படியே அடுத்து நமக்கு வரிகளும் அதோட அர்த்தமும் புரியலைன்னா கூட இந்த பாட்டு ரொம்ப ஆக்ரோஷமான பாட்டுன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கலே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அந்த இசையும் போகும். அதே மாதிரி எக்ஸாக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க வந்து எந்த மாதிரி ஆடுவாங்க அப்படின்றதையும் அதில் எழுதியிருப்பாரு. அந்த தேவராளனும் தேவராட்டியும் அந்த ஈட்டி வச்சுட்டு அந்த வேலை பிடுங்கிறதுக்கு மாற்றி மாற்றி இது பண்ணிட்டு, அப்புறம் தேவராளன் வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே குதிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு, அதெல்லாம் அப்படியே அந்த பாட்டில் வரும். ஆக்ரோஷமாக குதிப்பார், அதெல்லாம் இது பண்ணுவார். அதுக்கப்புறமா இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா பூசாரி வந்து குறி கேட்க ஆரம்பிப்பார். இது வந்து முருகரை நோக்கின பாடல் தான் இல்லையா, முருகரை இது பண்ணி பாடுறது தான் குறவை கூத்துங்கிறது. அப்போது புக்கில் அது எப்படி வரும் அப்படின்னா, வேலா முருகா தேவசேனாதிபதி கந்தா சூரசம்ஹாரா அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இந்த பாட்டில் வந்து நீங்கள் அந்த மெயின் இது வர்றதுக்கு முன்னாடியே அதுலேயே நிறைய என்னென்னமோ பாடுவாங்க. அதை நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா எப்படி ஆரம்பிப்பாங்க இந்த பாட்டுன்னா, ஊன் பற்ற கேட்ட உடலை வால் பெற்று கேட்டளிக்கவே. எனக்கு அவ்வளோவா தமிழ்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு புரிஞ்ச அளவில் இது என்னென்னா, ஊன்னா வந்து சதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சதையோட இருக்கிற உடம்ப வந்து போர் வாள் இருக்கு இல்லையா, வாள் வெட்டி கேட்குது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த போர் சூழல் வருது அப்படின்றத தான் பாட்டோடைய ஆரம்பமாக வரும். சூடானது யுத்தம், சூடானது ரத்தம், போர் வருது, ரத்தம்லாம் சூடேறுது, அந்த அமைதியெல்லாம் போகுது, அந்த மாதிரியான லைன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயினாக வரையில் செங்குருதி சேயோனே வன்கொடிய வேலோனே செவ்வலரி தோளோனே என்கூடிய காப்போனேன்னு வரும். அப்படியே கேட்கலே நல்லா இருக்கும். அதில் வந்து அந்த செங்குருதி சேயோனேன்னு எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த சேயோன்கிற வார்த்தையோட அர்த்தம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இந்த தலைமுறை சொல்கிறோம் இல்லையா, இப்போ நமக்கு அப்புறம் வரவங்க மகன் மகள், அதுக்கப்புறம் பேரன் பேத்தி, அதுக்கப்புறம் கொள்ளு பேரன் எள்ளு பேரன், அந்த மாதிரிலாம் போகுது இல்லையா. இது வந்து நமக்கு அப்புறம் வர்றது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட தாய் தந்தை, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதை என்ன சொல்ல அப்வர்ட்ஸில் போனோம் அப்படின்னா, மேல் நோக்கி போகிறப்போ அந்த மூத்த குடி இருக்கு இல்லையா, அந்த முதல்ல வந்த அவங்க தான் வந்து சேயோன், அதாவது 2வது வந்தவங்க தான் சேயோன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழ் கடவுள்னு முருகரை தான் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய தந்தை வந்து ஈசன் வந்து முதல் அப்படின்னா, 2வதாக வந்திருக்க அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா. ஆக்சுவலி நான் அந்த இது அதெல்லாம் மறந்துட்டேன். நான் படித்தேன், அந்த இது என்ன, 2வது என்ன, 3வது என்ன, அந்த மாதிரி படித்தேன். ஆனால் எனக்கு அது மறந்துடுச்சு. ஐ திங்க் பரன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பரன்றவர் ஈசன் அப்படின்னா,
அவருடைய மகனாக வர முருகரை வந்து சேயோன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை, அதாவது தமிழ் மக்களுடைய மூத்த குடியாகிய முருகர்ன்றத அந்த மாதிரி ஒரு பொருள் படுற மாதிரி செங்குருதி சேயோனே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேயோன்ற வார்த்தைக்கு அந்த ஒரு வார்த்தையே நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 சைட்டை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, 10 யூடியூப் வீடியோ ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் அடுத்தடுத்ததுக்கெல்லாம் அந்த பாட்டை எழுதினவரே ஒரு கம்ப்ளீட் மீனிங்கோட ஒரு இது வெளியிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. எடுத்தோன்னே அந்த மாதிரி முருகரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்னா புக்கில் என்ன வரும்னா அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. கேளு அப்படி சொல்லி அந்த தேவராளன் சொல்லுவார். ஃபஸ்ட்டு போற்றி பாடினோன்னே சொல்லுடா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அந்த தேவராளன் கேட்பாரு. அதுக்கு வந்து பூசாரி கேட்பாரு, மழை பொழியுமா, வெள்ளம் பெருகுமா, நாடு செழிக்குமா, நினைத்த காரியம் கைகூடுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. இதை வந்து பாட்டிலையும் நம்மளுக்கு எழுதியிருப்பாங்க. மாமழை பெஞ்சிடுமான்னு நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. நான் பாடினா நல்லா இருக்காது, அது அந்த இது நல்லாயிருக்கும். மாமழை பெய்திடுமா, மாநிலம், அந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் வரும். அது என்னன்னா, மாமழை பெய்திடுமா, மாநிலம் ஓங்கிடுமா, ஒப்புகளி தாங்கிடுமா, குடிகளும் ஓங்கிடுமா அப்படி சொல்லி வரும். அதாவது என்னன்னா, மழை பெய்யுமா, மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி. ஒப்புகளி தாங்கிடுமான்றது வந்து எனக்கு 2-3 மீனிங் கிடச்சிது, எனக்கு எதுன்னு தெரில. அதாவது அந்த என்ன சொல்ல, சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாம் வந்து நமக்கு கூட நிற்பாங்களா அப்படின்றது தான் அந்த இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ஷியராக தெரியல. ஆனால் அந்த மாதிரி மழை பெய்யுமா, மக்கள்லாம் என்ன ஆவாங்க அப்படி தான் அந்த புக்கில் கேட்பாங்க. அதை அப்படியே லிரிக்ஸாக எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன வரும்னா, அதுக்கு வந்து தேவராளன் அதில் என்ன பதில் சொல்லுவார்னா, நீ வந்து பலி கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் வரும், மழை பெய்யும், எல்லாம் நடக்கும், ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு பலி கொடுக்கணும், காளி வந்து பலி கேட்குறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதில் வந்து இதுலேயும் அது வரும். வருண்டா கொடடா எடடா வருவாய் தருவாய் உடனே செகவென செந்நிற குருதியை கொட்டு அப்படி சொல்லி வரும். ஆக்சுவலி அந்த மாமழை பெய்திடுமா அது ரெண்டு தடவை பாடுவாங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வரும், செந்நிற குருதியை கொட்டுன்னா ரத்தத்தை கொட்டு, அப்போ தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வர்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த லிரிக்ஸில் இருந்து தான் இது பாட்டை பற்றியே நான் என்ன ஏதுன்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு புரிஞ்சது என்னென்னா, கொற்றக்குடி பட்டத்தொருவனின் ரத்தத்தினை கொட்டி பலிகொடு, சுத்தப்பலி கேட்டால் சங்கரி, வேந்தர் முடி கேட்டால் பூதவி, இளையோன் தலை கேட்டால் பைரவி, இது இந்த மாதிரி வந்திருந்தது. இதில் வந்து இந்த கொற்றக்குடி பட்டத்தொருவனின் ரத்தத்தினை கொட்டி பலிகொடுன்றது நான் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, பட்டத்து அரசன் வந்து ஆதித்த கரிகாலன். ஸோ அந்த பட்டத்து அரசனோட ரத்தத்தை பலிகொடு. அதுக்கப்புறம் வேந்தர் முடி கேட்டால் பைரவி, அது வந்து வேந்தர் முடினா சுந்தர சோழர் தான் இப்போதைக்கு அரசராக இருக்கவர், அவருடைய உயிரை கேட்குறா பைரவி. அதுக்கப்புறம் இளையோன் தலை கேட்டால் பைரவி, இளையோன்றா இவர் அருள்மொழிவர்மன், அவருடைய உயிரையும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இதை பாடுறவர் யாருன்னா, அந்த தேவராளனாக இருக்கிறது யாருன்னா பாண்டிய நாட்டு ஆபத்துதவி. அவங்களுடைய மெயின் அஜெண்டாவே இவங்க 3 பேரையும் போட்டு தள்ளுறது தான். ஸோ அதை அப்படியே இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கதையில் வந்து நீ இவங்க 3 பேரையும் கொல்லு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மன்னர் ரத்தம் கேட்குறாங்க, 1000 வருடத்து பெருமை வாய்ந்த ஒரு அரசாட்சியோட ரத்தத்தை வந்து, மன்னரோட ரத்தத்தை வந்து கேட்குறா காளி கேட்குறா அப்படின்னு சொல்லி வரும். மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள், 1000 கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லுவார். இப்படி சொன்னோன்னே சம்புவரையர் என்ன சொல்லிடுவார்னா, டக்குன்னு பூசாரியை பார்த்து கண்ணை காமிச்சிருவார், நிறுத்திடு அப்படின்னு சொல்லி. பூசாரி உடுக்கை அடிக்கிறத நிறுத்திட்டு அப்படியே தேவராளன் மயங்கி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த சதி ஆலோசனை கூட்டத்துக்கு போயிடுவாங்க. இப்படி தான் அந்த புக்கில் இருக்கும். இங்கே வந்து அந்த யாருடைய ரத்தம் கேட்குறான்றத அப்படி கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவியோட அவர் பாடுற பாட்டில் அவர் அப்படி சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது.
என்ன சொல்ல, நானே வந்து என்ன நினச்சேன்னா வைரமுத்து இல்லை இல்லையா, இது எழுதுனதெல்லாம் வேற ஒருத்தர் தானே. நான் என்ன நினச்சேன்னா, ஜென்ரலாகவே நம்ம எல்லாரும் அப்படி தானே நினைப்போம். லைக் நான் அப்படி தான் நினச்சேன். வைரமுத்து இருந்திருந்தா இன்னும் லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும், வைரமுத்து இருந்திருந்தா இன்னொரு லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படி சொல்லி நான் அடிக்கடி நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம பழைய பாட்டுலலாம் நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா, மணிரத்னமுடைய படங்கள்லேயும் சரி, முன்னாடி இளையராஜா மியூசிக்கில் வைரமுத்து எழுதின வரிகளும் சரி, அதில் நிறைய பேருக்கு நிறைய வரிகள்லாம் பிடிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அவரே எழுதியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் உண்மையிலே பார்த்தா இந்த ஒரு பாட்டுக்கே எக்கச்சக்க ரிசர்ச் பண்ணி ரொம்ப அழகழகான வார்த்தைகளை சூஸ் பண்ணி, அதுவும் அந்த மெட்டெல்லாம் அந்த முத்தை திருபத்தி திருநகைன்னு வரும்ல, அந்த மாதிரி அப்படியே ஒரு வரிகள் அந்த எதுகை மோனையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக, அதுவும் அது நம்ம கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச தமிழில் நம்ம கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே அதுக்கே நமக்கு புது புது மீனிங்லாம் தெரியுது. ஆக்சுவலி நான் சொன்னது கரெக்டு தானான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு புரிஞ்சது இதான். ஆனால் இதே அதோட பெட்டரான மீனிங் அவரே அந்த லிரிசிஸ்டே நமக்கு கொடுத்தாருன்னா இன்னும் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஐ மீன் ஒரு நல்லா இருக்கும் இல்லையா, நம்ம படித்த ஒரு நாவலில் வர வரிகள், அந்த கதை, அதை வந்து ஒரு பாடலாக அவங்க அதில் உள்ள ஒரு அத்தியாயத்தை ஒரு பாடலாக அவங்க கொண்டு வரையில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ரஹ்மானையும் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இது அந்த காலத்து ஆயிரங்காலத்து இசையா, அவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இசை இப்படி தான் இருந்திருக்குமா அப்படின்றதுல அவ்வளோ மேட்ச் ஆகலை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஸ்டடிலாம் பண்ணாமலாம் எடுத்திருப்பாங்க. எவ்வளோ எவ்வளோ டீட்டெயிலிங் அந்த வாயிலேயே இந்த பாட்டில் அப்படி தானே இருக்கும், வாயிலேயே அந்த இசையெல்லாம் அந்த பட் 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 அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதை வாயிலேயே தான் கொடுத்துருப்பாங்க அந்த இசை நிறையா. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அவர் எங்கே போய் அது இது பண்ணாரு, அதெல்லாம் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அந்த இசையை கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு கேட்க அது அவ்வளோ பன்மையான இசை, அவ்வளோ பழங்காலத்து இசையை அப்படியே கொடுத்தா நம்ம இன்னைக்கு எப்படி கேட்போம்னு நமக்கு தெரியாது. அண்ட் அந்த இசை எப்படி இருக்கும்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ரஹ்மான் உண்மையிலேயே அதையே கொடுத்துருந்தா கூட அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்பயும் கேட்குறவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த படம்லாம் பார்க்காதவங்க, ஐ மீன் பாட்டு, சாரி நான் எதுவும் உளர்றேன், அதாவது அந்த அத்தியாயத்தை படிக்காதவங்க, அந்த புக்கை படிக்காதவங்க வந்து இந்த பாட்டை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தெரியும் அவங்களுக்கு, இது வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது இந்த பாட்டு, ரொம்ப ஒரு மாதிரி வெறிகொண்டு இது பண்ணுற மாதிரியான பாட்டு அப்படின்றத அந்த பாட்டு புரிய வைக்குதுல்ல, அப்பயே அது சக்ஸஸ் தான். ஸோ அந்த இசையிலையும் அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க, அந்த வரிகள்லையும் எக்கச்சக்கமாக மெனக்கெட்டிருக்காங்க, அந்த அத்தியாயத்தை அப்படியே விஷுவலாக கொண்டு வரதுக்கும் மெனக்கெட்டிருக்காங்க. இவ்வளோ ஸ்டடி பண்ணி ஒரு 1.5 பக்கம் நாவலில் வர வரிகளை இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணி ஒரு 4 நிமிஷம் பாட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே அவங்க ஒர்க் இவ்வளோ இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களோட பேக்ரவுண்ட் ஒர்க்கோ, மணிரத்னமோட இன்டர்வியூஸ்லாம் சொல்கிறாரு இல்லையா, அவர் ரொம்ப வருஷமாக இதை வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்காருன்றது, அதெல்லாம் அப்போ இருந்தே அவங்க இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததாக தான் இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்ன சொல்ல, ஆல்ரெடி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது தான், அதான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருந்தோம். இப்போ கேட்கல இன்னுமே எனக்கு ரொம்ப ஆர்வமாக, இன்னும் ஏதாவது நமக்கு புரியுதா, அடுத்த தடவை ஏதாவது புரியுதா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு பொதுவாகவே இந்த செய்யுள்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு வார்த்தையை வந்து 2ஆக பிரித்து நம்ம படித்தோம்னா அதோட பொருள் நமக்கு புரியும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சிலப்பதிகாரத்துலலாம் ஒரு பாட்டெல்லாம் வரும், அதெல்லாம் நான் பிரித்து பார்த்து அது என்ன, அதோட மீனிங் என்ன அப்படிலாம் சொல்லிட்டு நான் ரொம்ப அதை படிப்பேன். அது வந்து அந்த தேரா மன்னா செப்புவது உடையன்னு ஒரு பாடல் வரும், அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கிட்டத்தட்ட அது சிலப்பதிகாரத்தில் அந்த பாடல் அதாவது அந்த காலத்தில் எழுதின ஒரு சங்ககால இலக்கியத்தில் வர பாடல், அதை பிரித்து படிக்கிறதுல எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்ததோ அதே ஹாப்பினஸ் இந்த பாட்டை எனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணையில் எனக்கு கிடச்சிது. எனக்கு எப்பயுமே அது ரொம்ப பிடிக்கும். நான் அதை பற்றியே எனக்கு தனியாக ஒரு தடவை நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த தேரா மன்னா செப்புவது உடையேன், எல்லரு சிறப்பி இமையவர் வியப்ப புல்லரு புன்கண், அந்த மாதிரி வரும். எனக்கு மனப்பாடமாக தெரியாது, ஒரு காலத்தில் மனப்பாடமாக தெரியும். இதை ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப ஒரு இதாக நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன். இதை பற்றி நான் நிறைய எழுதி வச்சுருப்பேன், அந்த மாதிரிலாம் அதை படிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சங்ககால இலக்கிய நூலில் உள்ள ஒரு பாடலை நம்ம பிரித்து படிக்கையில் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்ததோ அதை இப்போ உள்ள ஒரு லிரிசிஸ்ட் எழுதியிருக்கிற இதுலேயும் நமக்கு கொண்டு வருது அப்படின்னா
உண்மையிலேயே அது ரொம்ப கிரேட்டு. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அதை வந்து உண்மையாக அந்த படைப்புக்கு உண்மையாக இருக்கணும்னு அவங்க எவ்வளோ தூரம் மெனக்கெட்டிருக்காங்கன்றது இந்த பாடலோட வரிகள், இந்த பாடல் என்ன சொல்ல படமாக்கப்பட்ட விதம், இந்த பாடலோட இசை, இது 3மே அதுக்கு சாட்சின்னு சொல்லலாம். இதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். அண்டு நீங்கள் இந்த பாட்டை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? என்ன மாதிரி இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணிங்களா? இல்லை எந்த மாதிரி இருந்ததுன்றதை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.